ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்கிறது நீங்க தான் சொல்லணும் மேடம். செக்கப் வந்து உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 1 வீக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டு கூட எடுத்துட்டு வராம. ஆமா, இனி நான் தான் ஸ்டாண்டு பாருங்க. இங்க வந்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலான்னு வந்தா ஸ்நாக்ஸ் டீ ஸ்நாக்ஸ் வீட்டுக்கு வேணும்ல. ஸ்நாக்ஸ் கடை பேரே காணோம். கேக்குறதெல்லாம் வந்து நான் கேட்கும்போது எதுவுமே இருக்காது. எப்போ சீசன் இல்ல அப்பதான் நொங்க கேட்பாங்க. அப்புறம் பாருங்க வெயில்ல நம்ம வேர்த்து எப்பா நீ காருக்குள்ள தான் உட்கார்ந்திருக்க, வெளிய இல்ல. காருக்குள்ள இருந்து வேர்க்குதுங்களே. ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏபிஎஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நானும் என் ஒய்ஃபும் வந்துட்டு எங்கே போய்ட்டுருக்கோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப். என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கேனிங். இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி தான் கடைசி நாள் ஸ்கேனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டு வந்து டிசம்பர் 14 ஆஸ் பர் டாக்டர் சொன்னதுபடி பார்த்தா. ஆனால் இன்னைக்கு எடுப்போமான்னு தெரியல. ஆமாம், ஸ்கேனே அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்லுவாங்க ஸ்கேன் வேணுமா வேணாமான்னு. என்ன இங்கே இந்த செக்கப் போகிற இடத்துல வந்து நம்ம வந்து அமௌண்ட் அவங்க விட்டு செக்கப்புக்கு கொடுக்கறத விட அங்கே வெயிட் பண்ணுறது தான் ஒரு கடுப்பான விஷயம். என்ன தான் நேரமாக போனாலும் ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சுருவாங்க. அதுதான் இன்றைக்கி ஒரு கடுப்பான விஷயம். ஸோ அங்கே தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். வாங்க இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் வந்துட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா எங்கள் அம்மா வந்து பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு போனால் தான் தெரியும் எவ்வளோ நேரம் ஆக போகுது. இப்போ மணி 11 ஆகி போச்சு. இப்போது போயிட்டு அங்கே எவ்வளோ லேட் பண்ணுறாங்கிறது 4 மணிக்கு வருவாங்க. இந்த நம்ம வந்து இப்போ காரில் வேகமாகவும் போக முடியாது, கொஞ்சம் பொறுமையாக தான் போக முடியும். அதனால் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போய் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போய் சீக்கிரம் வர வேண்டிய வேலையை பார்க்கணும். அங்கே போகிறத விட அங்கே வெயிட் பண்ண வைக்கிறவங்க தான் ரொம்ப கடுப்பு. முடிஞ்சால் அதை வேணால் கவர் பண்ணி பார்க்குறோம். போயிட்டு டோக்கனை கொடுத்து போட்டு ஒரு 2 மணி நேரம் வெளியே சுற்றி போய் போனோம்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வச்சு செய்யுது. நேற்றெல்லாம் சமையல் பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன், மழை வருது, என்னென்னமோ நெகட்டிவ். நேற்று நிறைய நெகட்டிவ் நடந்துச்சு. இன்னைக்கு வெயில் வந்து விட்டு போட்டு தாக்குது. சொல்றது வெயில் இதுதான் வந்து பொள்ளாச்சி மார்க்கெட்டு. நேற்று வந்து மார்க்கெட்டில் வந்து காய்கறி வாங்கலாம்னு சொல்லி வாங்கி நான் வந்து தக்காளி 1 கிலோ, பொட்டேட்டோ 1 கிலோ, இதெல்லாம் வந்துட்டு பொட்டேட்டோ 1 கிலோலாம் எடுக்கல, ஒரு 600 கிராம் அந்த மாதிரி எடுத்திருப்பேன். எல்லா காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாச்சு. எப்போவுமே வந்து நான் வாங்குகிற இடத்துல வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து வச்சு ப்ரைஸ் சொல்லுவாங்க, இது இவ்வளோ இது இவ்வளோன்ட்டு. நேற்று ஒரு மனுஷன் வந்துட்டு கொடுத்த அவர்கிட்ட அவர் என்ன பண்ணிட்டார், அவர் பாட்டுக்கு எடுத்து சும்மா வெயிட் மொத்தமாக வந்து வெயிட் மேலே வச்சு தம்பி 250 ரூபாப்பா அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்குமே அந்தந்த கிலோ கணக்கு ரேட்டை போட்டு கொடுத்தா அப்படியே சொல்லி கொடுத்தா யார் வந்து வாங்குவாங்க? நேற்று அது கேட்டதுக்கு ஒரு சண்டை. கடைசியில் நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் பொருள்னு சொல்லிட்டு கொடுத்தது தான் மிச்சம். கடைசியில் எங்கே வாங்கினீங்க? அப்போ
கடைசியில எங்க வாங்குனீங்க அப்போ? கடைசியில வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பேன். அங்கேயே கொஞ்சம் சில சங்கடங்கள் இருந்துச்சு. அவரு எவ்வளவோ பரவாயில்ல, எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆமா இதுக்கு அவரு எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே போய் வாங்கிட்டு தான் வந்தேன். வாங்க போனா வாங்குறது மட்டும் பேச மாட்டாங்க, எல்லாம் பேசுவாங்க. அம்மி நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, எங்க வேலை செய்யற, எவ்வளோ வருமானம் வருது, இதெல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு புரியலையே. எல்லாரும் கேட்கறது இது ஒண்ணுதான், நீ எங்க வேலை செய்யற, எவ்வளோ சம்பாதிக்கிற. பிடிக்காத பசங்களுக்கு பிடிக்காத ஒரு கேள்வினா இது ஒண்ணுதான். அப்படியே சென்டர்ல தான் போவார் தலைவர். ஜாலியா அப்படியே மைண்ட்ல தான் பாட்டை போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. வண்டி ஓட்டும்போது இந்த மாதிரி சில பல நிறையா விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. இனிமேல் தான் தெரியும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைமு 11:40. 11 எப்போ வெளியே வரும்னு மட்டும் பாருங்க. ஆமாம். A few moments later. இன்றைக்கி தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு அரை மணி நேரத்தில் வெளியே வந்திருக்கோம். என்ன அதிசயம் தெரியல, நம்ம வந்து எதிர்பார்த்து சில விஷயத்தில் போவோம், இன்றைக்கி இதுதான் நடக்கும்னு. அன்றைக்கி தான் நமக்கு வந்து வேறு மாதிரி நடக்கும். அது மாதிரி இன்றைக்கி என்னமோ நடந்திருக்கு போல். போனோம், சீக்கிரமாக பார்த்து அனுப்பி வருவாங்களான்னு தெரியல. ஆமாம், கடைசி செக்கப், அதனால் சீக்கிரம் பார்த்து அனுப்பி விட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு டீ குடிக்கலாம் சொல்லிட்டு டீ கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். போய் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ஒரு வண்டியை விட வேண்டி தான். டீ கடைக்கு வந்தாச்சு. என்ன பீலா? பஜ்ஜி பிரேக். பஜ்ஜியா? செக்கப்புக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்து சூடான வடையும் பஜ்ஜி, சூடான ஒரு டீ. மதியத்துக்கு அப்போ எது கடையில் எனக்கு புரியலையே. அசோக்கு பிடிக்காத குழம்பு பூசணிக்காய் குழம்பு. பூசணிக்காவா? கடையிலே சாப்பிடுவேன். சாப்பாடு நிறைய இருக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இளநீ மட்டும் கொடுத்தா போதும். இளநீ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு இளநீ குடிக்கிற வெயில். ஆமாம், வெயில் வந்து சரியான வெயில், ரொம்ப வெயிலுன்னு. அங்கங்க புயலுங்கிறாங்க, இங்கே ஒரு புயல். ஆமாம், விட்டானே இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய இது வரும். ஒரு காற்று வந்துட்டாலே புகழ்னு சொல்லிடுவோம். ஆமாம், கடைசியில் இப்போ நிலநடுக்கம் வருங்கிறானுங்க, என்னன்னு தெரியுது. ஒரு வழியாக பஜ்ஜி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்து இளநீ குடிக்கிறதுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு ஒரு இளநியை குடிச்சிட்டு அடுத்து எங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம். ஸோ எங்களுடைய வீடு, அம்மாவோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்புக்கு நடுவால் இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். போகிற வழியில் காட்டுறோம். ஸோ முழுசாக பாருங்கள். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் மேடம். செக்கப் வந்து உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 1 வீக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 வீக் இருக்குன்னு சொல்லி பெரிய இதை போட்டாங்க. இங்கே வேண்டாங்கம்மா, அந்த அம்மாவெல்லாம் 45 ரூபா சொல்கிறாங்க ஒரு எண்ணெயை. பொள்ளாச்சி வந்து ஃபேமஸ் வந்து கோகனட் எண்ணெய் ஃபேமஸ். ஆனால் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கிறது இந்த ஊரில் தான். 45 ரூபா சொல்லி விற்கிறாங்க. அது இப்போ சம்மர் கூட இல்லைங்க. கேட்டால் மரத்தில் காயே முளைக்கலன்னு சொல்கிறாங்க. அதுதான் கேட்கவே காயே வரலைங்கிறாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டு கூட எடுத்துட்டு வராம. ஆமாம், நான் தான் ஸ்டாண்டு பாருங்க. ஒரு பேஷண்ட்டு ஸ்டாண்ட் தூக்கிட்டு வர சொல்றாங்க. ஆமாம், சரி என்ன கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு கேமரா ஸ்டாண்டு வச்சு ப்ரோ கேமராலாம் வாங்கிடுவீங்க, கேமராமேன் எல்லாம் வச்சிருவாங்க. அப்பெல்லாம் நீ மறந்துடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இது இருக்கு.
ஸோ பார்ப்போம். பாருங்க வெயில்ல நம்ம வேர்த்து எப்பா நீ காருக்குள்ளதாப்பா உட்காந்துருக்க, வெளியே இல்லை. காருக்குள்ள இருந்து வேர்க்குதுங்களே. காருக்குள்ள ஏசி போட்டாலோ தலைவலி வருதுங்கிறாங்க, அதனால ஏசி செட் ஆகாது. அப்புறம் என்னதான் நான் பண்றது எனக்கு புரியலையே. இந்த மாதிரி மரத்தில் நிழலையே கூட்டு போனோம்னா அதுக்கு மரம் இருக்கணும், இருக்கிற மரம் எல்லாம் வெட்டிடுறாங்க. எங்க ஊர்ல வந்து ஊத்துக்குழி வந்து ஃபேமஸே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நானமெல்லாம் இப்போ எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. இங்கே வந்தால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலான்னு வந்தால் ஸ்நாக்ஸு டீயே. ஸ்நாக்ஸ் வீட்டுக்கு வேணுங்களா? ஸ்நாக்ஸ் கடை பேரே காணோம். தேவி ஸ்வீட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ப்ரொமோஷன் பண்ணுறியா? சரி போய் வாங்கிட்டு வாங்க, வந்து பாருங்க, போயிட்டு வாங்க. வாங்குவா பாருங்க, வந்து பாருங்க. என்ன வாங்குவாங்க? ஒன்றுமே வாங்க மாட்டேன், அதுக்கு தான் சொல்கிறேன். உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், நீங்கள் வாங்குங்க. ஆமாம், 200 கிராமுக்கு 250 கிராமுக்கு வித்தியாசம் தெரியாது இந்த அன்னைக்கு. வாங்கிட்டு வா, வரேன். இங்கிலீஷில் தெரியும், இவங்க தமிழில் 1/4 கிலோங்க வாங்க, 3/4 கிலோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓடு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுங்களா? இப்போதான் முடிவு பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து எதுவும் வேண்டாம். எங்க கண்ணு கெட்டின தூரம் இளநீ கடையே இல்லை. கடையே சொல்லுங்க. அதிர்ஷ்டசாலி கேட்கறதெல்லாம் வந்து நான் கேட்கும்போது எதுவுமே இருக்காது. எப்போ சீசன் இல்லை அப்போதான் நொங்கு கேட்பாங்க. அப்பதான் வந்து கடையெல்லாம் சாத்தின அன்னைக்கு தான் வந்து அதை விட அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் மதியம் 12 மணிக்கு என்னமோ 12 1 மணிக்கோ இது கம்பங்கூழ் வேணும்னு சொல்லி நானும் தேடுறேன், ஒரு கடையும் காணும். அன்னைக்கு மற்ற நாள் எல்லாமே இருக்கும், நான் கேட்கும்போது மட்டும் இருக்காது. நொங்கு, கட்டவடை, ஸ்வீட் கார்ன் 11 மணிக்கு கேட்டா எந்த கடை திறந்துருக்கும் சொல்லுங்க. நைட் கேக்குறது ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு போறதுக்கு வாங்கி தரீங்களா? திறந்து வச்சிருந்தாரு, அது வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, அதனால இப்ப இளநீ கேட்டு நாங்க எங்க வீட்டுக்கு வரைக்குமே வந்தாச்சு, ஆனா இளநீ இளநியே கடையவே காணோம். இளநீ கடையே காணோம். ஆனா நாங்க குடிக்காம வீட்டுக்கு போக மாட்டோம். ஆமா, இளநீ எங்கேயாவது கடையை தேடி பிடிச்சி தோப்புலையாச்சும் போய் வாங்கிட்டு தோப்புலையாவது மரத்துலையாவது புடுங்கி குத்தி குடிக்க போறீங்க. சரி வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு பாருங்க, வழியாக கேட்டதுனால கடவுள் வந்து உனக்காகவே இளநீ ப்ளஸ் நொங்கு வச்சிருக்கா. அப்படி ஒன்று எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. என்ன வீலா எப்படி இருக்கு? இளநீ தான் குளுக்குளுன்னு இருக்கா? குளுக்குளுன்னு நினைப்பார். இங்கே வந்து பதனி இருக்கு, இளநீ இருக்கு, நொங்கு இருக்கு. நாளைக்குன்னு மழை வரும். கரெக்டாக 2 பேரும் பாரு ஒரே மாதிரி குடிச்சிட்டு இருக்கீங்க ஜாலியா. அது நம்ம நேரமா இருக்கும். ஒவ்வொரு இளநீ வாங்கும்போது தண்ணி இல்லாதது நேரமா. இளநீ போகலாம். எங்க நம்ம போயிட்டு இருக்கோம்னா ரோட்டுல இருந்து வெறும் 500 மீட்டர் தான் உள்ள. பட் ஆனால் ஃபுல்லாக தோப்புகளாக இருக்கும். தோப்பு, மரங்கள், செடிகள். இங்கெல்லாம் இளநீ எல்லாம் வந்து கிடைக்காது. கேட்டால் சேல் பண்ணிட்டுருவாங்க. ஆனால் நல்லா இந்த சைடெல்லாம் கிடச்சிதான் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஒரு டைம் இங்கே வந்து நம்ம குக் பண்ணி ஆமாம் குக் பண்ணுற மாதிரி வீடியோலாம் இங்கெல்லாம் எடுத்து பார்க்கலாம் ஒரு நாள். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து
வழியாக ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பீக்கங்காய் சரி பூசணிக்காய் என்னுடைய பிடிக்காத ஒரு குழம்பு. பட் என்ன பண்ண முடியும், எல்லாம் சேர்த்து தான் ஆகணும். அதனால் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் குழம்பு, பீக்கங்காய் பொரியல், முட்டை பொரியல் இதெல்லாம் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். இப்போ வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஓகே, வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். சொல்லுமா. சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சாப்பிட்டியா அதுக்குள்ள? இன்னைக்கு தான் லேட்டாக சாப்பிட்டோம். இளநீ எல்லாம் சாப்பிட்டு வயிற்று பசியே ஆகலை. இப்போ தான் வந்துட்டு பசியாச்சு. சரி லைட்டாக எங்களுக்கு பசிக்கவே இல்லை. ஆமாம், அதனால் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ ஒரு வழியாக இன்றைய பயணம் இனிதே முடிவடைய போகிறது. ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு vlogல வந்து நாங்கள் திரும்ப இதே மாதிரி சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.